ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிகிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்களை பார்க்குறதில்ல. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு கேட்போம் ராகிட்ட. என்ன ராகி இன்னைக்கு மட்டன் சுக்கா செய்ய போகிறேன். மட்டன் சுக்கா இந்த சிம்பிளான மெத்தடில் ஆமாம் செய்ய போகிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதான் எங்கள் வீட்டில் செய்கிற இந்த சுக்கா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்புறம் இன்னொரு தடவை செஞ்சுட்டே இருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட். அதனால் நிறையெல்லாம் போட்டுலாம் செய்ய மாட்டோம். ஆனால் ட்ரையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. இப்போ மட்டன் சுக்கா செய்யறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே. அடுத்து என்ன போட போறீங்க? நெக்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு. ஓ சூப்பர். ஓகே. அப்புறம் கல்பாசி பூ கொஞ்சம். ஆமா, இது வந்து வாசனைக்காக நல்லா இருக்கும். ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்ல. ஓகே. இந்த சோம்பு கொஞ்சம் லைட்டா வறுப்படணும். ஓகே. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால டேஸ்டியா இருக்கும் இதுக்கு ஆட் பண்ணுறது. ஓகே. அதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்க கட் போடலாம், அவசரத்தை போட்டுக்கலாம். பட் டேஸ்ட் கொடுக்கறது வந்து சுக்காக்கு ஆமா சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும். இது நல்லாவே வதங்கணும். நல்லா வதங்கணும். வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். சூப்பர். இப்போ வந்து தேங்காவும் ஒரு 2 பத்து தேங்காய் குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பு. ஓகே. அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சூப்பர். கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். ஆமா, கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃபயர் தான் செய்கிறீங்க? ஆமா, ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் நம்ம செய்யணும். ஒரு 1/4 கிலோ மட்டனுக்கு தான் இந்த அளவு. மட்டனோட அளவு சொல்லலை நம்ம. ஆமா, 1/4 கிலோ தான். 1/4 கிலோ தான் மட்டனு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு முன்னாடியே வேக வச்சு குக்கர்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 விசில் விட்டு 5 விசில் விட்டா போதும். ரொம்ப விசில் விட வேண்டாம். ஓகே. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து மட்டன்ல மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சிருக்கேன். அதனால இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மிளகாய் தூள் ஒரு 1 டீஸ்பூன். ஓகே. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்க. நாங்க எங்க வீட்டுல காரம் கம்மிங்கிறனால அதை குறைச்சிருக்கோம். அதனால காரம் நிறைய சாப்பிட்றவங்க தாராளமா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். கம்மியா தான் சேர்த்திருக்கோம். ஆமா, நாங்க வந்து இதுல வந்து நம்ம வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுக்காக்கு வந்து சீரகத்தூள் நிறைய சேர்ப்பாங்க. நாங்க வந்து அதை கம்மி பண்ணிடுவோம். அதை பாருங்க, டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்காக தான் நாங்க பாருங்க இந்த மாதிரி செய்யுங்க. நீங்க இதே மெத்தட்ல செய்யுங்க. அடுத்து என்ன போட போறீங்க? அடுத்தது மட்டன் மசாலா. ஓகே. இது என்ன? 1 டேபிள் ஸ்பூன். ஓகே, சூப்பர். எப்படி கொஞ்சம் எண்ணெயில வதங்கணும்ல? ஆமா, நல்லா வாசனை வருது. கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. மசாலே நல்லா அந்த முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் அப்படியோ ஃப்ரை ஆகும் போது அதை நம்ம சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கும். ஆமா. வேக வச்சிருக்க இந்த மட்டனை இதுல சேர்த்துக்கலாம். தண்ணியோட சேர்க்கணும்ல? தண்ணியோட சேர்த்துக்கலாம். ஆமா, வேக வைக்குமா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா வைக்காம கொஞ்சமா தண்ணி வச்சு ஒரு 5 விசில் விட்டா போதும். முக்கால் பாகம் வெந்திருக்கு. ஆமா. இப்போ அந்த ட்ரை பண்ணும் போதே விசில் ஜாஸ்தி விட்டீங்கன்னா கறி ரொம்ப குழஞ்சு போயிடும். அப்புறம் அந்த சுக்கா கரெக்டா வராது, குழஞ்சு போயிடும் கறி. ஆமா, சூப்பர். இதுலயே வேகட்டுமா? ஆமா. இப்போ இதுல உப்பு பார்த்துக்கலாமா? இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் அதுலயே நல்லா வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும்ல? ஆமா, 5-10 நிமிஷம். 5 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் கிண்டிக்கலாம். அடி பிடிச்சிருக்காங்கல்ல.
ஓகே, வெயிட் பண்ணலாமா? பாருங்க இவ்வளோ சூப்பராக நல்லா அருமையாக ஆயிடுச்சு. ஆனால் இது இன்னும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், உப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு, அதனால கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே, இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கோங்க, லாஸ்டா சேர்த்துக்கலாம். பாருங்க சுக்கா ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்க மட்டன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, சூப்பரா ஆயிடுச்சு. இப்போ கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கணும். இப்பதான் சேர்க்கணும். ஆமா ஆமா, இல்லாட்டி அடி பிடிச்சிடும்ல. ஒரு டேபிள் ஸ்பூன். ஓகே, போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் பண்ணணும் இல்ல? ஆமா, மிக்ஸ் பண்ணணும் நல்லா. பாருங்க நல்லா இன்னும் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்துல ஃபைனலா பெப்பர் பவுடர் சேர்க்கணும். சூப்பர், இது போட்டால் தான் அந்த ஃபைனல் டச் தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்க சுக்கா இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. இது அப்படியே சாப்பிடலாம், நம்ம சாப்பிட உள்ள போயிட்டே இருக்கும் இல்லை ராகி? ஆமா, எல்லா ரைஸ்க்கும் நீங்க வச்சு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ஆமா, ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். புளி சாதம், லைம் சாதம். ஆமா, நம்ம டூர்லாம் போகும்போது புளி சோறு, லெமன் சோறுக்குலாம் ரொம்ப டேஸ்டியா. ஆமா, மதியான நேரத்தில் அவ்வளோ அருமையா இருக்கும். அது அடுத்து வேற என்ன செய்ய போறீங்க? இதுல கருவேப்பிலை, மல்லி இலை சேர்க்கணும். ஓகே, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே, பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. சுக்கா, மட்டன் சுக்கா, கொஞ்சம் மல்லி இலை லைட்டா. ஓகே, மட்டன் சுக்கா ரெடி. உங்களுக்கு அதை பாத்திரத்தில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம். அருமையான, இங்கே பாருங்க க்ளோஸ்அப்பில் காமிக்கிறோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக பாருங்க. அதில் தேங்காய், முந்திரி எல்லாம் சேர்ந்து இங்கே பாருங்க, பார்க்குறக்கு சாப்பிடணும் போல இருக்கு, அருமையாக இருக்குது, சாப்பிடணும் போல இருக்கு. உங்களுக்கு வாங்க நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். என்ன ராகி, மட்டன் சுக்கா ரெடி. சூப்பர் சூப்பர், டேஸ்ட் பண்ணி பாருங்க. பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். பார்க்கும்போது எச்சி வருது. செம சூப்பராக இருக்கு. இப்படின்னா பேச மாட்டேன், சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதான் அதுல தேங்காய், அந்த முந்திரி பருப்பு அதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கு. இதோட சாப்பாடு லைம் சாதம், புளி சாதம், அது மாதிரி டூர் போறப்போ இது மாதிரி செஞ்சு சுக்காவா செஞ்சு சைட் டிஷ் வச்சுக்கலாம். ஆமா, ஒரு சாட்டர்டே அன்னைக்கு இல்லாட்டி சண்டே அன்னைக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து சீரகத்தை மட்டும் ஜாஸ்தி போடாதீங்க, கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுங்க, போடாமல் கூட செய்யலாம். சீரகம் போட்டிங்க அந்த டேஸ்ட் மாறிடும். நீங்கள் இந்த மெத்தடை நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என்ன ராகி? எங்கள் சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அதுவரை உங்களோட விடைபெறுவது ராகினி அண்ட் ஸ்மித். தேங்க்யூ.